மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பிரிவார் திருவடிகளை போற்றி. மலமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். அன்பரின் அகமாகிய மலரில் வீற்று இருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார். வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். துக்ளக் இதழ் கட்டுரை 2ஆம் பகுதி. அமெரிக்க ஈரான் இஸ்ரேல் போர். 2001 அமெரிக்காவில் பயங்கரவாதம் செய்த அல் கொய்தாவை எதிர்த்து அமெரிக்க ஐரோப்பிய படைகள் ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைந்து போரிட்டது. முஸ்லிம் அல்லாத மக்களை நாடுகளில் குறிவைத்த இஸ்லாமிய பயங்கரவாதம் உலகம் தழுவிய தூய இஸ்லாமிய பேரரசை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் இஸ்லாமிய நாடுகளில் பெரும்பாலான இஸ்லாமியர்களையே தாக்கி பலி வாங்கியது. இந்த உண்மை முஸ்லிம்கள் உட்பட பலருக்கு தெரியாது. 1979 கோமேனி பிள்ளையார் சுழி இட்டு 2024 வரை உலக அளவில் நடந்த மொத்த 66,872 பயங்கரவாத தாக்குதல்களில் 86% முஸ்லிம் நாடுகளில் தான் நடந்தன. அதில் மடிந்த 2.5 லட்சம் பேரில் 89% பெயர் முஸ்லிம்கள். இப்படி தன்வினை தன்னை சுடும் என்பது போல் இஸ்லாமிய தீவிரவாதம் இஸ்லாமியர்களையே பெரும்பாலும் பலி வாங்க இஸ்லாமிய உலகமே பயங்கரவாதத்தின் பிடியில் சிக்கி தவித்தது. 2023 இறுதியில் மகிழ்ச்சியுடன் தங்கள் மத விழாவை கொண்டாடி கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான யூதர்களை பயங்கரவாத ஹமாஸ் படுகொலை செய்ததில் தொடங்கி 2 ஆண்டுகளாக காசாவை தாக்கி அதை போல் பன்மடங்கு முஸ்லிம்களை படுகொலை செய்தது இஸ்ரேல். பழிக்கு பழி என்ற போக்கு சரி என்பது ஏற்கப்பட்டது. பயங்கரவாத ஈரான் பின்னாளில் இருந்து இயக்கிய பாலஸ்தீன பயங்கரவாத அமைப்பான ஹமாஸ், லெபனான் பயங்கரவாத அமைப்பான ஹெஸ்பொல்லா இரண்டையும் ஈவிரக்கம் இல்லாது நிர்மூலம் செய்தது இஸ்ரேல். பயங்கரவாதத்தை இயக்கிய ஈரான் அணுகுண்டு தயாரிப்பிலும் ஈடுபட்டு வந்தது. ஈரான் அணுகுண்டு செய்தால் முதல் குண்டு இஸ்ரேல் மீதுதான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஈரானின் அணுகுண்டு மற்ற அரேபிய நாடுகளுக்கும் அச்சுறுத்தல் தான். ஷியா ஈரான் அணுகுண்டு தயாரித்தால் அதனால் சன்னி அரபு நாடுகளுக்கு பெரும் ஆபத்து என்பதும் வெளிப்படை. அதனால் அணுகுண்டு வைத்திருக்கும் பெரும்பான்மை சன்னி பாகிஸ்தானுக்கு மவுசு வர சமீபத்தில் சவுதி அரேபியா தன்னை யார் தாக்கினாலும் பாகிஸ்தான் தனக்கு துணை நிற்கும், பாகிஸ்தானை யார் தாக்கினாலும் சவுதி அரேபியா துணை நிற்கும் என்று ஒப்பந்தம் செய்தது. சன்னி பெரும்பான்மை கொண்ட பாகிஸ்தானுடன் 100% சன்னி சவுதி அரேபியா ஷியா ஈரானுக்கு எதிரான ஒப்பந்தமாகவே கருதப்பட்டது. அது ஹமாஸ் ஹெஸ்பொல்லா பயங்கரவாத தாக்குதல் தொடர்ந்த காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் 3 முறை ஏற்பட்டாலும் மழை விட்டும் தூறல் விடாதது போல் இஸ்ரேல் ஹமாஸ் ஹெஸ்பொல்லா போர் தொடர்ந்து வந்தது. இஸ்ரேல் அமெரிக்கா இரண்டும் கடந்த ஜூனில் ஈரானுடைய அணுகுண்டு தயாரிப்பு மையத்தின் மீது தாக்குதல் நடத்தின. தொடர்ந்து அணுகுண்டு தயாரிப்பதை ஈரான் கைவிடக் கோரிய அமெரிக்கா ஈரானுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் தகிடு திட்டம் செய்து வந்த ஈரானை தாக்குவேன் என்று எச்சரித்து அதற்கான ஏற்பாட்டையும் செய்து வந்தார் ட்ரம்ப். எனவே எப்போது வேண்டுமானாலும் ஈரான் மீது தாக்குதல் நடக்கும் என்ற நிலையே இருந்து வந்தது. பிப்ரவரி 28 அலி கமேனி, ஈரானிய இராணுவ தலைவர்கள், அமைச்சர்கள் ஆகியோர் ஈரானிய புரட்சி இராணுவத்தின் தலைமை அலுவலகத்தில் கூடியிருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாத் துப்பு தந்தது. அந்த இடத்தை குறிவைத்து இஸ்ரேல் தாக்கி துவம்சம் செய்தது. அனைவரும் மடிந்தார்கள். ஈரான் ஏறக்குறைய தலைமையற்ற நாடாக மாறியது. இது இஸ்லாமுக்கு எதிரான போர் என்று கூறினார் தாக்குதல் நடந்த இடத்தில் இல்லாத ஈரானிய ஜனாதிபதி. ஆனால் அடுத்த 48 மணி நேரத்தில் நிலைமை தலைகீழாக மாறியது. இதன் அடுத்த பகுதி ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.